லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இந்த கோயில்ல தானே நான் மதுவை பார்த்தேன். இங்கதான் நம்ம குடும்பத்து தெய்வத மதுமிதாவை பார்த்தேன். இன்னும் அந்த தேவதை வீட்டுக்குள்ள வரலையே மகா. வருவா. நம்ம வீட்டுக்கு ராமுக்கு பொண்டாட்டியா வருவா. உன்னோட கான்ஃபிடன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. பட் இது பாசிபிளா மகா? பாசிபிள் ஆக்கணும். அதுக்காக தானே இங்க வந்திருக்கோம். இங்க ஆரம்பிச்சத இங்கதான் முடிக்கணும். என்ன செய்ய போற மகா? கொஞ்சம் தெளிவா தான் சொல்ல. மதுவை நம்ப வைக்கணும். மகா ஃபேமிலி நம்மளுக்காக உதவி செய்யறாங்கன்னு மதுமிதாவை நம்ப வைக்கணும். மதுமிதாவுக்கு நம்ம மேல நம்பிக்கை வந்துட்டா போதும். சூர்யாவும் நம்மளதான் நம்புவான். ராஜசேகருக்கு சூர்யாவை கண்டாலே பிடிக்கல. அதனால சூர்யாவுக்கு ராஜசேகர் மேல கடுமையான கோவம் இருக்கும். அந்த கோவத்தை அதிகப்படுத்தி நம்ம பக்கம் திருப்ப வேண்டியதான். சூர்யாவை நாம ஏன் கான்சென்ட்ரேட் பண்ணணும்? நமக்கு மதுதானே முக்கியம். மது சென்னைக்கு வரணும்னா சூர்யா நினைச்சா மட்டும்தான் முடியும். சூர்யாவை வச்சுதான் மதுவை சென்னைக்கு வர வைக்கணும். மது கிட்ட என்ன பேச போற? மன்னிப்பு கேட்க போறேன். சூர்யாவும் மதுமிதாவும் பெரிய காரணம் நாம தான் சொல்லி குற்ற உணர்வுல நாம ஃபீல் பண்ணி முடிஞ்சா கண் கலங்கி சென்டிமெண்டா பேசி மதுவையும் ஃபீல் பண்ண வச்சு சூர்யா கூட சேர்த்து வைக்க நாம ஆசைப்படுறதா காட்டிக்கிட்டு மதுவையும் ஆசைப்பட வச்சு சேர்த்து வைக்கிற மாதிரி நடிச்சு சூர்யா மேல மதுவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கோவத்தையும் வெறுப்பையும் உண்டு பண்ணி நிரந்தரமா பிரிச்சு ராமுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். That's all. மது சென்னை வந்தானா சூர்யா கூட தானே இருப்பா. மறந்துட்டீங்களா? நம்ம பிளான் படி மது சென்னைக்கு வந்ததும் சூர்யாவை ஜெயிலுக்கு அனுப்பிடுவோம். ஆனா சூர்யாவை மகாதான் விடுதலை பண்ண முடியும்னு மதுவை நம்ப வச்சுட்டா போதும். மது நம்ப கூடவே இருப்பான். இது போதும். மதுவையும் ராமையும் பழக விட்டா அப்படியே பத்திக்கும். அம்மனே உத்தரவு கொடுத்துருச்சு. சரி வா உள்ள போலாம். வாப்பா உள்ள போலாம். யார பார்த்து போன்னு சொல்றேன்? உங்க எல்லாரையும் தான். நான் யாருன்னு தெரியுமா? தெரிஞ்சதுனால தான் சொல்றேன். போ போ வராத. வெளியில போடி. அம்மா இருமா கத்தாதம்மா. அம்மா மன்னிச்சிடுங்கம்மா. சொல்லி வைங்க. அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. அவங்க நம்ம கோயிலுக்கு நிறைய செஞ்சிருக்காங்கம்மா. அம்மா கோவப்படாதீங்கம்மா. துஷ்டனுங்கடா. அம்மா நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. எல்லக்குள்ள வர கூடாது. அம்மா அம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா. நீங்க வாங்கம்மா போலாம். வாங்கம்மா வாங்க போலாம்.
பாஸுக்கே பிடிச்சிருக்கா? இதுதான் கலாச்சாரம். இப்படிதான் போனோம். என்ன கம்மியா இருக்கு? ஓகே தானே, போகட்டும். இல்ல பாஸ், என்னமோ ஒண்ணு குறையுது. என்ன? சீதாமா, பொட்டி சின்னதா இருக்கு, பூ இல்ல. செல்வி அக்கா, நீங்க சூப்பர். பூவும் பொட்டும் இல்லாம கலாச்சாரம் எப்படி? கலாச்சாரம் கலங்கமாயிரும். நீங்க உள்ள போங்க, போய் அழகா வட்டமா பொட்டு வச்சுட்டு மல்லிப்பூ வச்சுட்டு வாங்க. அண்ணா, பூவெல்லாம் வச்சுட்டு போனா கிண்டல் பண்ணுவாங்க. சீதா, பொட்டும் பூவும் வேணுமா? பாஸ், என்ன பேசுதிய? கலாச்சார அடையாளமே அது ரெண்டும் தான். கூட படிக்கிறவங்கள கிண்டல் பண்ணுவாங்க. மத்தவங்க பத்தி எல்லாம் நாம கவலைப்படக்கூடாது. நம்ம கலாச்சாரம் தான் நமக்கு முக்கியம். பெருசா பொட்டு வச்சுக்கிட்டு பூவும் வச்சுட்டு வாங்க, அப்பதான் கேட்டு திறக்கும். போங்க போங்க. சீதா, எப்படி உன்னால முடியுது? நான் சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. பாஸ், உங்களுக்கு சம்மதம்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். கலாச்சாரத்தை காப்பாத்த வேற ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணுமா? போதும் போதும். மேடம், எத்தனை மணிக்கு வருவீங்க? நாங்க வந்தாச்சு, கோயில்ல தான் இருக்கோம். வந்துட்டீங்களா? எப்படி மேடம் இவ்வளவு சீக்கிரமா வந்தீங்க? ஃப்ளைட்ல வந்தோம். சீக்கிரமா மது அழைச்சிட்டு கோயிலுக்கு வா, லேட் பண்ணாத. சரி மேடம், சீக்கிரமா கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகே. ஒரு நிமிஷம். என்ன வச்சிருக்கீங்க? ஓகே. திரும்ப. அழகா இருக்கு. பாஸ், எப்படி? சூப்பர். வாங்க 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 வாங்க. வாங்க. அம்மா, ஓகேம்மா, கேட் ஓபன். போங்க. இரு இரு. யாரு கிட்ட? நம்ம கிட்டயே அவ வேலைய காட்டுறா. நம்மள யாரு? பாவாடையா தாவணியா? தலைக்கு மல்லிப்பூ வைக்கணுமா? சரியான லூஸ், சரியான பட்டிக்காடு. நல்லா போடுங்க தூக்கி. வர வர ராமனனுக்கு பைத்தியம் முத்தி போச்சு. அவர் கிடக்குறாரு, அதை எடு. மாத்திக்கலாமா?
என்னடி ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கு? முதல்ல ஜிப்ப போடு, கிளம்பு. அவளை போய் இது பாருங்க, மதுமிதா வந்ததும் வேற எதுவும் பேசக்கூடாது. நடந்த தப்புக்கு மன்னிப்பு கேட்கணும். பிரிஞ்சு போன சூர்யாவோட சேர்த்து வைக்கதான் நாம இங்க வந்தோம்னு சொல்லணும். மதுமிதாக்கு நம்ம மேல நம்பிக்கை வந்தாதான் நாம நினைக்கிறது நடக்கும். மது சீதா மாதிரி கிடையாது. சண்டையெல்லாம் போட மாட்டான். ஆனா டவுட் வந்துட்டா அப்புறம் நாம என்ன பண்ணாலும் நம்ம வீட்டு வாசல்ல காலடி எடுத்து வைக்க மாட்டா. அவ ரொம்ப சென்சிட்டிவான அழகி, பேரழகி. நீ சொல்றது சரிதான் மகா. டவுட்டே வரக்கூடாது. எப்படியோ தையக்காரிய விரட்டணும். மதுமிதா ராமுக்கு வைஃப் ஆகணும். அது மகா கையில தான் இருக்கு. மதுவுக்கு அவளை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியக்கூடாது. மகாலட்சுமி சொன்னா சரியா இருக்கும்னு நம்ப வைக்கணும். கண்ணை மூடிக்கிட்டு நம்ப வைக்கணும். நம்ப வைப்பேன். என்னாச்சு மது? அக்கா, நம்ம எதுக்கு அவங்கள பார்க்கணும்? ஏற்கனவே அவங்க வீட்டுக்கு போனதுனாலதான் எனக்கும் சூர்யாக்கும் பிரச்சனை வந்து அவர் கோச்சிக்கிட்டு ஊரை விட்டே போயிட்டாரு. திரும்பவும் இவங்களை பார்க்கறது தெரிஞ்சா என்ன ஆகும்? அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது மது. நாம என்ன பட்டணத்துக்கா போறோம்? நம்மள பார்க்கதான் மகாலட்சுமி மேடம் சென்னையில இருந்து கிளம்பி முத்தாரம்மன் கோயிலுக்கு வந்திருக்காங்க. அவங்கள நேர்ல போய் பார்க்கறதானே மரியாதை. பாரு, முகத்தை இப்படி கவலையோட வச்சுக்காம கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வா. வா மது, சிரிச்சபடியே வா. மகா, அதோ மதுமிதா வரா. வராங்க. வணக்கம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இந்த மது, எங்களை மன்னிச்சிரு மது. உன்கிட்ட மன்னிப்பு கேட்கதான் நாங்க இங்க வந்திருக்கோம். சூர்யா கோவப்பட்டு உன்னை பிரிஞ்சதுக்கு நாங்க தான் காரணம். தெரிஞ்சோ தெரியாமலோ உன் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு ஒரு வகையில எங்க குடும்பம் தான் காரணம். அதுக்கு உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் வந்திருக்கோம். சந்தோஷமா இருந்த உன் குடும்பத்துல நாங்க வந்திருக்க கூடாது மதுமிதா. எங்களை மன்னிச்சிடுமா. இதே கோயில்ல உன்னை மகா பார்க்கலனா நீ உங்க அப்பா அம்மாவோட சந்தோஷமா இருந்திருப்ப. எல்லாத்துக்கும் நாங்க தான் காரணமாயிட்டோம். எங்களை மன்னிச்சிருமா. ரிசப்ஷன்ல நீ கலந்துக்காம இருந்திருந்தா நீயும் சூர்யாவும் பிரிஞ்சிருக்கவே மாட்டீங்க. உங்களை பிரிச்சதே நாங்க தான். சாரி மது. ஐயோ, என்னங்க நீங்க? நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? என் விதி அப்படி இருக்கு. விதியா இருந்தாலும் காரணம் நாங்க தானே. ரிசப்ஷன்ல இருக்க வேணாம்னு நீ கிளம்பி போனப்ப உன்னை கம்பல் பண்ணி திரும்ப கூட்டிட்டு வந்து தப்பு பண்ணது நாங்க தான். நீ போயிருந்தா உங்க அப்பா கோவப்பட்டிருக்க மாட்டாரு. சம்மந்தி சூர்யாவை அசிங்கப்படுத்திருக்க மாட்டாங்க. உனக்கும் சூர்யாவுக்கும் இடையில மன வருத்தம் வந்திருக்காது. ரிசப்ஷன்ல நீ கலந்துக்காம இருந்திருந்தா நீயும் சூர்யாவும் பிரிஞ்சிருக்க மாட்டீங்க. உங்களை பிரிச்சது நான் தான். சாரி மது. மொத்த குடும்பமும் நடிகர்கள் தானா? என்னமா நடிக்கிறாங்க? என்ன மன்னிச்சிரு மது. ஐயோ, எங்களை மன்னிச்சிரு. ஆமா, மன்னிச்சிரு. ஐயோ, கையா இருக்குங்க. என்னையும் போய் கும்பிடுறிய? இதுக்காகவா இவ்வளவு தூரம் வந்தீங்க? அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு. சூர்யாவையும் உன்னையும் சேர்த்து வச்சு சந்தோஷமா வாழ வைக்க வேண்டியது எங்க கடமை. அதுக்காகவும் வந்திருக்கோம். நீ நல்லா இருக்கணும் மது. நீ சந்தோஷமா இருக்கணும். எங்க குடும்பத்துக்கு மருமகளா வர வேண்டியவனே எங்களுக்கு தான் கொடுத்து வைக்கல.
சந்தோஷமா இருந்தாதான் எங்களால நிம்மதியா இருக்க முடியும். எனக்கு யாருமே இல்ல. அப்பா அம்மா என்ன வெறுத்துட்டாங்க. எனக்கு கண்டாலே பிடிக்கல. அசிங்கமா திட்டுறாங்க. கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம சூர்யாவும் கோச்சிட்டு போயிட்டாரு. அனாத மாதிரி நான் தனியா நிக்க. மது, அழக்கூடாது, அழக்கூடாதுமா. உனக்கு நாங்க இருக்கோம். நானும் என் ஃபேமிலியும் உனக்கு எப்பவுமே துணையா இருப்போம். சரியா? இது பாரு, நீ அழுறது தெரிஞ்சா அப்புறம் ராம் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். நீனா ராம்க்கு ரொம்ப பிடிக்கும். சரியா? நீ அழக்கூடாது மது. அதான் நாங்க இருக்கோம்ல. எங்க பாருங்களேன் எப்படி சின்ன குழந்தை மாதிரி அழறான. சொல்லுங்களேன் நீங்க கொஞ்சம். மது, அழாத. யார்கிட்டயாவது சொல்லி அழணும்னு நினைச்சேன். அழுதாதானே பாரம் குறையும். உங்க கூட இருக்கும் போது எனக்கு கவலை தெரியல. என்ன தேடி வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அழாத மது, நாங்க எப்பவும் உன்னை கூட இருந்து பார்த்துப்போம். மது, அதான் மேடம் சொல்றாங்கல்ல, அழாத மது. எல்லாத்தையும் மேடம் பார்த்துப்பாங்க. உனக்கு அறிவு இருக்கா? சொல்லு. ஏய், ஏன் Dress கிழிச்ச? எதுக்கு கிழிச்ச? ஏய், மரியாதையா பேசு. இல்ல செவல திரும்பிரும். நீங்க யாரு? ஏய், எங்களை கண்ட்ரோல் பண்ண நீங்க யாரு? உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தா? சீதா, என்னாச்சு? ஏன் கத்துறாங்க? நீங்களே கேளுங்க பாஸ். எங்க Dress கிழிச்சிட்டா பாருங்க. ஏன் கிழிச்சான்னு நீங்களே கேளுங்க. கேட்டு சொல்லுங்க. சீதா, கிழிச்சியா? ஆமா பாஸ், நான் தான் கிழிச்சேன். என்ன திமிர் பாத்தியா நான் இவளுக்கு? உங்ககிட்டயே நான் தான் கிழிச்சேன்னு சொல்றா. சீதா, ஏன் கிழிச்ச? டேய், நீ போடக்கூடாதுன்னு சொன்னேல, அந்த Dress இவங்க திருட்டுத்தனமா எடுத்துட்டு போய் அங்க போடலன்னு பிளான் பண்ணிருக்காங்க. அதான் கிழிச்சா. அதுல என்ன தப்பு? மறைச்சு எடுத்துட்டு போனீங்களா? ஆமா, எடுத்துட்டு தான் போனோம். அதனால கிழிப்பாளா? உன் பொண்டாட்டி கிழிச்சிருவாளா? அதை நாங்க வேடிக்கை பார்க்கணும். சொல்லுங்கண்ணா. அடக்கி வைங்க, இல்ல நாங்க அடக்கிடுவோம். அண்ணே, இவளை கண்டாலே எங்களுக்கு எரிச்சலா இருக்கு. நீங்க எப்படின்னு? அது எவ்வளவு காஸ்ட்லின்னு தெரியுமா? இல்ல என்ன விலைன்னு தெரியுமா? அவ என்ன சொன்னாலும் நீங்க தலையாட்டுவீங்களா? அசிங்கமா இல்ல? ஏய், என்ன அவங்கள பார்த்து கை நீட்டி பேசுதிய? பேசுனா என்ன பண்ணுவ? விரல உடைச்சிருவேன். போங்கடி, போங்கடி இங்க இருந்து. அண்ணா, உங்க முன்னாடி எங்களை கேவலமா பேசுறா. நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. ஏன்னு நீ இதெல்லாம் கேட்க மாட்டியா? அவர் எப்படி கேட்பாரு? அண்ணன் தான் இப்ப பொண்டாட்டி தாசன் ஆயிட்டாரே. பிரியா, அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிருவேன். என்ன பேசுறீங்க? அடி வாங்காம உள்ள போங்க. போங்கன்னு சொல்றல்ல. அந்த தையக்காரிக்காக எங்களையும் அடிப்பியான்னு? அடின்னு நல்லா அடி. அடிச்சு எங்களை கொல்லுங்க. போதும் போதும், நடிச்சதெல்லாம் நல்லாதான் இருக்கு. போங்க. இவள
இவளை இங்க யாருக்குமே பிடிக்கல. நீங்க என்னடானா இவ பின்னாடி ராத்திரியும் பகலுமா சுத்திட்டு இருக்கீங்க. இவளை கட் பண்ணிட்டு மது அண்ணிய கல்யாணம் பண்ணிக்கோன.